சோதரங்கர்த்தாவே பரிபூரணர் பரிசுத்தருக்கே மகிமை மகிமை பரிபூரணருக்கே மகிமை. நான் ஒரு சின்ன சந்தேகம், இப்ப தேவனுடைய ஆவியை பெற்ற ஆளு தான் அந்நிய பாஷை பேச முடியுமா, இல்ல எல்லாருமே பேச முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் பேசுவீங்களா? சரி. இப்ப அநேகர் இப்ப வேதத்துல சொல்லியிருக்கு, தேவனுடைய ஆவியை உடையவனே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கு. அவருடைய ஆவி இல்லாமல் ஒருவனும் கழுகப்பட முடியாது, பரிசுத்தமாக முடியாது. அதனால்தான் சத்திய ஆவியான தேற்றரவாளனாய் அவர் நம்மை மீட்டெடுப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அநேகர் இன்றைக்கு பார்த்தா அதிலும் பெரும்பாலும் ஊழியர்கள், சில விசுவாசிகள்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் தாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றோம் என்பதற்கு சான்றாக அடையாளமாக அந்நிய பாஷையை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். இப்ப ஜனங்களுக்கு முன்ன அந்நிய பாஷையை பேசினா, இந்த ஆளு தேவ மனுஷன், தேவனுடைய ஆவிக்குள்ளாக ஆளுகை செய்யப்பட்டு அவருடைய ஆவினால் வழிநடத்தப்படுகிற மனுஷன்னு அநேகர் நினைக்கிறாங்க. அப்ப அதை குறித்து நீங்க என்னை கேட்ட கேள்வி, அதை குறித்து நாம் தெளிவா அறிய வேண்டியதும் ஒரு பெரிய சத்தியமா இருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க எல்லாமே நாம் பேசுகிறதெல்லாம் நம்முடைய சுய இஷ்டத்தினால பேசுகிறது இல்லை, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து சாட்சியா வச்சுதான் நம்ம பேசுகிறோம். அதனால இது அந்நிய பாஷை பேசுகிற சகோதர சகோதரிகளை குற்றப்படுத்துகிறதற்காக அல்ல. அநேகர் இதை மாய்மாலமாகவும் பயன்படுத்துகிறபடினால நாம் இதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். முதலாவது, அந்நிய பாஷைன்னா என்ன பாருங்க. முற்காலங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் பற்பல பாஷையை பேசுவார்கள், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டது மாதிரி அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி நடக்கும்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் போய் சத்திய ஆவியானவரை அனுப்புவேன். அப்ப அதை அடிப்படையில் வைத்துட்டு அதுக்கு பிற்பாடு வந்த ஊழியர்கள் இன்னும் அநேகர் இந்த அந்நிய பாஷை பேசுகிறத தேவனுடைய ஆவியாய் வெளிப்படுத்துகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே அந்நிய பாஷை என்கிறது ஒரு வரம். அந்த வரம் தான் அந்நிய பாஷை, அதே மாதிரி தீர்க்க தரிசனம், குணமாக்குறது, இதெல்லாமே தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம். அப்ப இந்த வரம் யாருக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? தேவன் எதையுமே வீணாக செய்கிறது இல்லை. தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது ரொம்ப நீதியாகவும் உண்மையாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, நாம் புற ஜாதிகளின் மத்தியில தேவனை குறித்து பேச போறோம்னா அங்கே ஒரு குணமாக்கும் வரம், ஒரு அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை தேவன் கொடுத்து அனுப்புகிறார். அப்படி போனாதான் அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப பவுல் எல்லாம் புறஜாதிகளுக்கு மத்தியில கடந்து போகும்போது அங்க தேவனை அறியாத ஜனங்களிடத்துல தேவனை குறித்து போதிக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா லிஸ்தீரா பட்டணத்துல தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் கால் விளங்காதவனாய் இருந்த ஒரு சப்பானிய அவன் எழுப்பி விடுகிறான். அப்ப அங்கே பவுலோடு கூட தேவன் இருக்கிறார் என்கிறதற்கு சான்றா அவன் எழும்புகிறான். அப்போ இதை கவனிக்கிற புற ஜாதியாருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா தத்ரூபமான வெளிப்பாடு அங்க இருக்கும். அப்ப பாருங்க, அங்க இப்படிப்பட்ட இப்ப இயேசு கூட தம்முடைய சீசர்களை அனுப்பும் போது பிசாசுகளை துரத்தவும் பிணி ஆட்களை குணமாக்கவும், அவர்கள் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருந்ததில்லை. இப்ப பேதுரு கூட சீசர்கள் எல்லாருக்கும் அவர் இந்த வரங்களை கொடுத்து அனுப்புவார். அவர்கள் போய் பிணியாளிகளை
சொஸ்தமாக்கி ஆவி பிடித்திருந்த ஆவிகளை எல்லாம் துரத்தி அதை கர்த்தரிடத்துல வந்து மகிழ்ச்சியாய் சொல்லுவார்கள். ஆனா அதே பேதுரு தான் பிற்பாடு ஒரு ஸ்திரீனிடத்துல கிறிஸ்துவை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க ஏன் இதை பேசுகிறோம்னா, இது தேவன் கொடுக்கிற ஒரு வரம், தம்மை வெளிப்படுத்துகிறதற்காக, அற்புத அடையாளங்களை செய்கிறதற்காக தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வரம். அதே மாதிரி அந்நிய பாஷை என்கிறது அந்நிய ஒரு மனிதனுடைய ஒரு பாஷையை நாம் அறிந்திருக்க மாட்டோம். இந்த காலம் மாதிரி அநேக பாஷைகளை அநேகர் அறிந்திருக்கிறது இல்லை. அப்போ இங்க பிற இனத்திலிருந்து பிற தேசத்திலிருந்து வருகிறவர்களிடத்துல தேவனை குறித்து எப்படி பேசுவது? அவர்களுடைய பாஷை நமக்கு புரியாது, நம்முடைய பாஷை அவர்களுக்கு புரியாது. அப்போ அவர்களுடைய பாஷையை நாம் பேசும்படியாக தேவன் தருகிற ஒரு வரத்துக்கு பேர் தான் அந்நிய பாஷை வரம். இதைதான் நம்ம அப்போஸ்தலர் நடபடியில பார்த்தா கிளியரா தெரியும். அங்கே அழகா போட்டிருக்கு. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, எடுத்து படிங்க. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, சீசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதுல இந்த 12 யூதாசனுடைய இடத்திற்காக இன்னொருவனை எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு இவர்கள் 12 தான் லீடரா இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல அந்நிய பாஷை பேசல. நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். அப்போ மற்றவர்கள் இந்த சீசர்கள் வழியாய் தேவனை விசுவாசித்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அதுல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதுல 12 தான் பிரதானமா இருந்தார்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள். அவர்கள் மேலதான் தேவனுடைய ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளை போன்ற அடையாளத்தோடு இறங்குகிறதை குறித்து அங்க சொல்லி இருக்கு. ஏன் நாவுகள் மாதிரி இறங்குறதுன்னா, நாவினால் தான் நாம் பேசுகிறோம். அப்ப அவர்கள் தங்களுடைய சொந்த நாவினால் பேசாம, அவர்கள் சொந்த நாவினால பேசினாலும் அவர்கள் மேல தேவனுடைய நாவு வந்து அமர்ந்தது மாதிரி. அப்படின்னா பிறருடைய பாஷை பேசுகிற வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அடையாளப்படுத்துகிறதற்காக அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. அக்னிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஏன்னா அந்த நாவுகள்னால அல்லது அந்த வல்லமையினால் அவர்கள் அறியாததும் அவர்கள் படிக்காததும் புரியாததுமான பாஷையை பேசுகிற ஒரு கிருபை அவர்களுக்கு கிடைக்குது. இதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, அந்த இடத்துல அந்த பெந்தேகொஸ்தே என்கிற நாளில், அது யூதர்களுடைய ஒரு பண்டிகை அல்லது இஸ்ரவேலருடைய ஒரு பண்டிகை நாள். அந்த நாட்கள்ல அவர்கள் எருசலேமிலே கூடி வந்திருக்கையில், அங்க இஸ்ரவேலர் என்றாலும் பல கிரேக்கர்கள் அப்படி நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க. பல இடத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ள அரேபியர்கள் அதுல கீழே போட்டிருக்கு. எத்தனையோ பாஷக்காரர்கள் அங்கே வந்ததாக. அப்போ தேவனுடைய மகத்துவத்தை இந்த 12 அவர்களுடைய பாஷையில பேச முடியாது. அப்ப அதை பேசுகிறதற்கு தேவன் கொடுத்த வரத்தினாலே அங்கே வந்திருந்த பல பாஷைக்காரர்களுக்கு மத்தியில் அவரவர்களுடைய பாஷையிலே புரியும்படியாய் இவர்கள் மற்றவர்களுடைய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்தி பேசுகிறார்கள். அப்போது சொந்த பாஷைக்காரராகிய யூதர்களுக்கு மட்டும் அந்த பாஷையில் அவர்கள் பேசாததுனால அவர்களுக்கு புரியல. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க குடிச்சுக்கிட்டு வெறி கொண்டு ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்க போட்டிருக்கும். படிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல
தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டதினாலே கலக்கமடைந்தார்கள். பாருங்க, அவர்கள் கலக்கமடைந்தார்கள். ஒரு இடி முழக்கம் போல ஒரு சத்தம் கேட்கிறது. அதுக்கு பிறகு அவர்கள் மேல அந்நிய பாஷை பேசும்படியான வரம், நாவுகள், அக்னிமயமான நாவுகள் காணப்படுகிறது. வந்து இறங்குற மாதிரி ஒரு அனுபவம். அதுக்கு பிறகு இவர்களுடைய பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்கும் போது அவர்கள் பயந்து கலக்கமடைகிறார்கள். எப்படி இவர்கள் இதை கற்றுக்கொண்டார்கள்? எப்படி இவர்கள் இப்படி பேச முடிகிறது? இந்த காலங்கள மாதிரி இல்ல நம்ம ஆட்களை வச்சு பேசுகிறது. அந்த காலங்கள்ல இவ்வளவு பெரிய மொழிபெயர்ப்பு ஒன்றும் கிடையாது. படிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவர்களுக்கு எபிரேய பாஷை, யூத பாஷை தானே தெரியும். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இது எப்படி? நம்முடைய ஜென்ம பாஷை, தாய் பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படி? இதுதான் அந்நிய பாஷை வரம். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு பாஷையை, இன்னொருவர் பேசுகிற பாஷையினுடைய வரத்தை கொடுக்கிறார்னா அது ஏதோ நம்ம இன்றைக்கு பேசுகிற மாதிரி ஏதோ சும்மா புரியாத 4 வார்த்தைகளை பேசி கைகால்களை ஆட்டி அப்படி பேசுகிறதற்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. எல்லாவற்றுக்கு பின்னாலும் தேவனுடைய நீதியும் ஞானமும் இருக்கும். அப்போ இதுதான் வரம், அந்நிய பாஷை. இதைதான் நீங்கள் அடையும்படி தேவை என்றால் நாடுங்கள். அது கொடுக்கிறவர் தேவன். தேவனுடைய ஆவியானவரே இந்த வரங்களை கொடுக்கிறார். அல்லாம இன்னைக்கு நம்ம சபைகள்ல பார்க்கிற அந்நிய பாஷைன்னு சொல்லுகிறது எதையோ பேசுகிறார்கள், அது மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை கடிந்து பவுலும் அந்த காலங்களில் இப்படிப்பட்ட குழப்படிகள், பிசாசும் சில கிரியைகளை செய்கிறதுனால, சபைகளுக்குள் இப்படிப்பட்ட குழப்படி இருந்ததுனால இதை குறித்து பவுல் சவுலாயிருந்து மாறின பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல அதை கடிந்து பேசுவான். இத படிங்க. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தவனரும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தொடர்ந்து படிங்க. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இங்க தேவனுடைய வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அங்க சுற்றி இருந்தவர்கள், இதை பார்க்கிறவர்கள், தங்களுடைய பாஷையிலே இவர்கள் பேசுகிறதை உணர்கிறவர்கள் பிரமித்து இது எப்படியாய் போய் முடியுமோ என்று பயப்படுகிறார்கள் இவர்களை பார்த்து. இது ஒரு ஏமாற்று வேலை இல்லை. அவனவன் பாஷையில பேசுகிறதை அவர்கள் தத்ரூபமாய் உணர்கிறார்கள். அப்ப இதுதான் அந்நிய பாஷை என்கிறது. இதுல அவர்கள் பேசினதுனால, இந்த வரத்தை தேவன் கொடுத்ததுனால மற்றவர்களுக்கு தேவனுடைய மகிமை மகத்துவத்தை அவர்கள் பேசுகிறது அறிய முடிந்தது. அப்ப தேவன் கொடுக்கிற அந்நிய பாஷை வரம் என்கிறது அது தேவனுடைய மகிமைக்காகவும் ஜனங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் கொடுக்கப்படுகிறது. அல்லாம வரம் என்றாலே நீங்க புரிஞ்சுக்கணும், வரம் என்கிறது ஒரு மனிதன் தேவனுடைய வரத்தை பெற்றிருந்தா உடனே அவன் பரிசுத்தவான் என்று நம்ம உடனே முத்திர குத்திட முடியாது. ஏன்னா தேவனுடைய வரத்தை பெற்ற சவுல் விழுந்து போனான். அவனும் தீர்க்கதரிசிகளில் என்று ஒருவனாய் எண்ணப்பட்டான். தேவனுடைய வரத்தை பெற்ற யூதாஸ் விழுந்து போனான். சாலோமன் விழுந்து போனான். அவன் ஞானத்தின் வரத்தை பெற்றவன். அப்ப தேவன் தருகிற வரம் அதை நாம் தேவனுக்கு ஏற்றபடியும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஜனங்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தாம நம்முடைய சுய மகிமைக்காக நம்மோடு தேவன் இருக்கிறார் என்கிறத
வெளிப்படுத்துகிறதற்கு நாம் போலித்தனமாக அவைகளை பயன்படுத்த முற்பட்டோமானால் முடிவில் தேவன் நம்மை விட்டு, சிம்சோனை விட்டு தேவன் அகன்றதை அவன் அறியாதிருந்தது மாதிரி இப்படிப்பட்டவர்களை விட்டு தேவன் அகன்றதை அவர்கள் உணராதிருப்பார்கள். அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்வான். அதனால அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதனுடைய அவசியத்தை உணர்ந்து பேசணும். உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து அந்த பாஷையை பெற்றுக்கொண்டால் பேசணும். அதனால அந்நிய பாஷை வரத்தை பெறாதவர்கள் எல்லாம் பாவிகள் அப்படி கிடையாது. பரிசுத்தருக்கே மகிமை, இது எல்லாருக்கும் இது கொடுக்கப்படுகிறதும் இல்லை. அது தேவன் அந்தந்த யாருக்கு அதை கொடுக்கணும், எந்த இடங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். தேவனால், தேவ ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுக்கு அது தேவை என்றால் தேவன் கொடுக்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால் நீங்க அந்நிய பாஷையை ஒரு ஆவியை பெற்றதற்கு அடையாளமா எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படி நடக்கிறதுல எல்லாம் ஒரு அர்த்தம் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. தொடர்ந்து படிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரங்க. பேதுரு 12 கூட எழுந்து நின்று, எல்லாரும் பேசல, 12 அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களோடு கூட எழுந்து நின்று அவன் பேசுகிறான். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள். இந்த 12 தான் அந்த அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றார்கள். என்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இவர்கள் மதுபான வரியில் பேசுகிறார்கள் என்று, எதையோ உளறுகிறான், எதையோ சொல்லுகிறான் என்று சொல்லுகிறதை கேட்டுட்டு அப்படி அவனை மதுபானத்தினால நிறைந்திருக்கிறவர்கள் என்று சொன்னதுனால பேதுரு அவர்களிடத்துல, நாங்கள் அப்படி வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. போதும். அப்படின்னு அந்த முன் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்களை, யோவேல் தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டதை முன் குறித்து அவன் பேசுகிறான். அதே மாதிரி அந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த காலத்தில் அதை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார் என்று. அப்போ மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்றால் எல்லாருக்கும் தேவன் அதை கொடுக்கிறதுக்கு கிருபை பொருந்தினவராய் இருக்கிறார். ஆனால் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதியாய் இருக்கிறவர்கள் தான் பெற முடியும். நித்திய ஜீவனை எல்லாரும் ரட்சிப்படையணும்னு தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் எத்தனை பேர்கள்? அதே மாதிரி தேவனுடைய வரங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் உரியதுதான். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்குரிய நீதியிலே தேவனிடத்துல கடந்து வரும்போதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதை ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறவன், அல்லது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள், அல்லது வேற வேலையிலே உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஏதோ சர்ச்சுக்கு போறதுனால அந்நிய பாஷை வரச தேவன் கொடுப்பாரா? இன்னைக்கு பாருங்க, நீங்க சில சபைகள்ல எல்லாம் பார்த்தா பற்பல வேலைகளையும் பற்பல தொழில்களையும் ஈடுபட்டுட்டு உலகத்துக்குரியவர்களை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் கூட அங்க போய் இருந்துட்டு அந்நிய பாஷையை பேசுகிறத பார்க்கலாம். ஏதோ கைய கால ஆட்டி 4 வார்த்தைகள் புரியாதது சொன்னா தேவ ஆவியை பெற்றது மாதிரி. அப்படியெல்லாம் தேவன் கொடுக்கிறது இல்லை. யாருக்கு கொடுக்கணும், அது என்ன பிரயோஜனத்திற்கு என்று தேவன் அறிகிறார். தேவன் தான் பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்களுக்கு கொடுக்கிறார். மற்றவர்களிடத்தில் அவருடைய கிருபைகளை அவர் விருதாய் கொடுப்பதில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இனி நேரம் எங்க வாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இந்த அந்நிய பாஷை குறித்து பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த காலங்களிலே இது ஒரு வஞ்சனையாய் அநேகர் இதை பயன்படுத்ததுனால இந்த அந்நிய பாஷை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். படிங்க 1 கொரிந்தியர் 14. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்ப அவரு இந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்களை நேரடியாக குற்றப்படுத்தாம, நீங்க சொல்லுகிறபடி நீங்கள்
தேவன் தந்து தேவனிடத்துல பேசுகிறதா இருந்தா கூட இதனால அங்க மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே, நீங்க பேசுகிறத அவன் அறிய மாட்டானே. இப்ப பாருங்க, அந்நிய பாஷை இன்னும் ஒண்ணு இருக்குது, இனி தேவனோடு பேசுகிற பாஷை என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ சிலர் ஆவியிலே களிகூர்ந்து அந்நிய பாஷை, அதாவது நாங்கள் தேவனோடு பேசுகிறோம். இப்ப அந்நிய பாஷைன்னா பொதுவா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிறது. அப்படின்னா ஒரு வல்லமையினாலே சாதாரண வேண்டுதல் செய்யாம அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரத்துல தேவனிடத்துல வேண்டுகிற மாதிரி பேசி கொண்டிருப்பார்கள். அப்ப பவுல் சொல்லும் போது, நீ அப்படி தேவனிடத்துல உனக்கு தந்த அந்த பாஷையின் வரத்தினால் பேசுகிறதா இருந்தா அது உன் மட்டும் இருக்கட்டும். திரள் கூட்டமான ஜனங்க இருக்கும்போது நீ மட்டும் தனித்தவனாய் மற்றவர்களுக்கு புரியாத பாஷையில பேசிட்டு கேட்டா, நீ என்ன பேசுகிறாய் என்று கேட்டா, அது நான் ஆவியில தேவனோடு பேசுகிறேன்னா அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால உனக்கு அப்படி ஒரு வரத்தை தந்து நீ சொல்லுகிறது உண்மை என்று சொன்னால் அதை தேவனோடு நீ பகிர்ந்து கொள். மனுஷனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை ஒத்த உனக்கு தெரிகிற பாஷை அவனுக்கும் தெரியும்னா தெரிகிற பாஷையில பேசு. இனி உன்னுடைய பாஷை தெரியாத இன்னொரு பாஷைக்காரன் அதுல வந்தா தேவனுடைய வரத்தினாலே அவனுடைய பாஷையில அவனுக்கு புரியவை. இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நீயா எதையாவது சொல்லிட்டு இருந்தீன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நீயே சிந்தி என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்ப அவர் அங்க என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி நீ அந்நிய பாஷையை பேசி பேசி யூஸ் இல்லாம இருக்கிறதோடு அப்படியானால் தேவனிடத்துல தீர்க்க தரிசன வசனங்களை பேசுறதுக்குள்ள வரத்தை கேளு. அதாவது சிலருக்கு பயன்படும், அவர்களை குறித்த எச்சரிப்பை, அவர்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிற காரியங்களை, அவர்களுடைய பாவங்களை எதையாவது குறித்து அவர்களுக்கு உணர்த்துகிறதாய் உள்ள அந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேளு, வரத்தை. ஏன்னா அந்த காலங்கள்ல, முந்தைய காலங்கள்ல எல்லாம் தீர்க்கதரிசிகள் தேசத்துல பாவம் பெருகும்போது, ராஜாக்கள் தவறு செய்யும் போது, தேவ பிரமாணம் கடைபிடிக்க முடியாம நடக்கும் போதெல்லாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தேசத்திற்கு வருகிற அழிவை குறித்தும் எச்சரிப்பை குறித்தும் தேவன் கைவிடுதலை குறித்தும் சொல்லுவார்கள். உடனே ராஜாக்கள் ரெட்டெடுத்தவர்களாய் ஜனங்களையும் உபவாசம் பண்ண வைத்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேசத்துல தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன அக்கிரம காரியங்களை அகற்றி தேவனிடத்திலிருந்து ஒரு மீட்பை பெற பிரயாசப்படுவார்கள். அப்ப அந்த மாதிரி நீ ஒரு தீர்க்க தரிசன வரத்தையாவது கேளு, சும்மா பிரயோஜனம் இல்லாம அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்காதன்னு உள்ளதுதான் அவர் அங்கே சுட்டி காட்டி பேசுகிறார். கண்மலையே சோதரம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். பாருங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுகிறீர்கள்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். நீங்க இப்ப அந்நிய பாஷையினாலே ஜெபம் பண்ணினீர்களானால் உங்கள் ஆவியிலே ஒரு சோர்வு வராமல் ரொம்ப பலமா ஜெபம் பண்ண முடியுமானால் அதை நீங்க தனித்து கை கொள்ளுங்கள். சபைக்கு அநேகர் கூடி வந்திருக்கிறதுல அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இன்றைக்கும் நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா அந்த வரத்தை உடையவர் என்று சொல்லுகிறவர்கள் அவர் ஆவியில களிகூர்ந்து ஆவிகளை கட்டி அப்படி இப்படின்னு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த வரத்தை இல்லாதவர்கள் மிக கடினமாக அவர்களோடு நேரத்தை செலவிடும்படியாய் அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர்கள் மாம்சத்துல தங்களுக்கு தெரிந்த பாஷையில விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்ப பாருங்க, இது அங்க ஒரு முரண்பாடை, ஆவியில் ஒரு ஒன்று சேருதலை உண்டாக்காம இருக்கும். அப்ப நாம் அவர்களுக்கு அந்நியராய் காணப்படுவோம். அங்க சபையில நாம் அந்நிய பாஷை பேசிட்டு இருப்போம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். வந்திருக்கிறவனுக்கு நாம் ஒரு அந்நியரை போல காணப்படுவோம். ஏன் நம்ம இந்த மேட்டரை பேசுகிறோம்னா இது ரொம்ப அவசியம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்நிய பாஷையை குறித்த ஒரு எதற்கு எடுத்தாலும் அந்நிய பாஷை, குனிஞ்சா அந்நிய பாஷை, நிமிந்தா முழங்கால போட்டா அந்நிய பாஷை, ஜெபம் பண்ண தொடங்கினா அந்நிய பாஷை,
செய்தி கொடுக்கும் போதே அந்நிய பாஷையை இடையில அடிச்சு விடுகிறது. கேட்டா அது ஆவியில பலப்படுகிறேன் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படி எங்கேயுமே அவர் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு ஊழியம் செய்தவர் தான். அவருடைய காலத்தில் அவர் அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கல. அவர் பேசினார். இப்ப 2 பாஷை இருக்கு. மனிதர்களோடு பேசுகிற பாஷைக்கு பேர் தான் அந்நிய பாஷை. தேவனோடு பேசுகிற பாஷைக்கு தேவனோடு பேசுகிற பாஷை. ஆனா இப்ப 2ஐயும் குழப்பி மொத்தமா அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார்கள். இயேசு தேவனோடு பேசினார். லாமா லாமா ஏலி சபக்தானி அப்படின்னு எல்லாம் பேசுவார். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு எல்லாம் பேசுவார். நம்ம அங்க படிச்சா தெரியும். அப்போ அங்க பார்த்து கொண்டிருந்தவர் அவர் தேவனோடு பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு பேசுவார். அப்ப தேவனோடு பேசும்போது மற்றவர்களுக்கு புரியல. எலியாவை கூப்பிடுகிறான்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. பிற்பாடு அவரிடத்தில் கேட்டு அதை அறிகிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அதை அவர் அந்த இடத்துல அவர்கள் புரிகிற பாஷையில பேசியிருந்தா அங்கே கீழே இருக்கிற போர் சேவர்கள், அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அண்ணா தேவன் கைவிட்டார் என்று அறிக்கை பண்ணுகிறார். அவர் சிலுவையில தான் பேசுகிறார். இயேசுவே அண்ணா சொல்லுகிறார் அவருடைய வாயினாலே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அண்ணா சொல்லுவாரு. அப்ப தேவன் கைவிட்டதை அவர் ஒப்புக்கொள்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அதை தேவனோடு பேசுகிற பாஷையில பேசுவார். ஒருவனும் அதை அறிய முடியாது. அவரே அதை வெளிப்படுத்தினதுனாலதான் பிற்பாடு தெரியும். பிற்பாடு அதை எழுதின அவருடைய சீசர்களுக்கு தான் தெரியும். அவர் உயிர்த்த பிறகு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் இதுதான். முன்னாடி யாருக்குமே தெரியாது. அப்ப ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு தெரியும் அவர் பலியாகிதான் நமக்கு மீட்பு உண்டாகும் என்று. ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் அப்படி பேசுகிறார். இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன் என்று தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இருக்கிறபடினால் இமைப்பொழுது தேவன் கைவிட வேண்டியதும் அதற்காக அவர் அப்படி பேச வேண்டியதுமான ஒரு நீதி. அதற்காக அவர் அப்படி பேசினார். மற்றபடி அவர் எங்கேயுமே இப்ப அவர் சில இடங்கள்ல இவர்கள் புரியாத பாஷையில பேசுவார். எப்பத்தா என்று சொல்வார், திறக்கப்படுவாயாக. அப்படி தேவனோடு பேசுகிற பாஷை உண்டு. மனுஷர்களுக்கு அவருக்கு தெரிகிற பாஷையில பேசுவார். ஆனா இன்றைக்கு நம்ம தேவனோடு பேசுகிற பாஷையே மனிதர்களோடு நாம போட்டு குழப்புறோன்னு தான் அநேகருக்கு தெரியல. அதனால நீங்க அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு பேசுகிறதா இருந்தால் அதை தனித்து உங்களுக்கு துக்கங்களை, உங்களுடைய பெருமூச்சுகளை, உங்களுடைய கட்டுகளை விடுதலை ஆகும்படிக்கு தேவனிடத்துல நீங்க அறிக்கை செய்யுங்கள். அதுல எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு தேவன் அப்படி ஒரு வரத்தை தந்திருந்தா அந்த வரத்தினாலே நீங்கள் பேசுங்கள், ஒரு தவறும் கிடையாது. ஒரு நிமிஷம். அப்படின்னா அந்நிய பாஷை பேசிய ஆளுக்கு அதுக்கு மீனிங் தேவன் கொடுத்த வரைனா கண்டிப்பா மீனிங் தெரியணும், கட்டாயம் தெரியணும். யாருக்கு இங்க தெரியலையே. அதுதான் அங்க அதுல சொல்லி இருக்கு. இப்ப அந்நிய பாஷை பேசுகிறதா இருந்தா தேவன் அப்படி ஒரு பேசுகிறது. இப்ப இயேசு பேசுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானே, அதனுடைய அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. அதே மாதிரி நீங்கள் தேவனோடு அப்படி பேசுகிறதா இருந்தா அதுக்கு அர்த்தமும் சொல்லணும். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு அர்த்தம் தெரியல. ஒரு சிலர் என்ன செய்யாங்கன்னா எதையோ சொல்லிக்கிட்டு அர்த்தம் பேசுகிறது மாதிரி எதையோ இங்க உள்ள காரியங்களையும் சொல்லுகிறாங்க. உண்மையா இருந்தா பரவாயில்லை, பொய்யா இருந்தா எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்க. சில கூட்டங்கள்ல சிலர் பேசுகிறார்கள் அந்நிய பாஷை, பேசிக்கிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன அவர்களுடைய தாய் பாஷையோ அதுல பேசுகிறார்கள். இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனோடு பேசுகிறதா இருந்தா நீ ஜனங்களுக்கு முன்ன அதை தாரை ஊதுவியாதே, அதை பெருசா மகிமையா காண்பிக்காத, உன்னுடைய தனி ஜபங்கள்ல தனி வேண்டுதல்ல அதை நீ பயன்படுத்து. தேவன் அப்படி வரத்தை தந்திருந்தா. ஏன்னா சில ஜபங்கள் நாம் பண்ணும்போது ஆவிகள் குறுக்கிடும். ஆவிகள் நம்ம அந்த ஜபங்களை ஒழுங்கா பண்ண முடியாம தடை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஆவியில் களி கூர்ந்து அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற பாஷையில நிரம்பி பேசும்போது ஒரு விடுதலை இருக்கும். அது தவறில்லை. அது உண்மையா இருந்தா அது தேவனோடு பேசுகிற பாஷையா இருக்கணும்.
பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து ஜனங்களை வஞ்சிக்கும்படியா பேசுகிறது அநேகமாய் தேசங்கள்ல நடந்தேறுகிறத நாம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அநேகருக்கு தெரியல, எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு பேசி முடிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அர்த்தம் சொல்ல கூட தெரியாது. எதையோ பேசின அதே வார்த்தைகளை திரும்ப ஒரு 10 வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிறது. இது ஒரு பாஷை அல்ல. ஒரு பாஷைன்னா இப்ப நாம என்னெல்லாம் ஒரு பாஷை, நமக்கு ஒரு பாஷை தெரியும், தாய் பாஷை. அந்த பாஷையில நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், ஒரு சம்பவத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை, எதையும் பேச முடியும். அதே மாதிரி அந்த பாஷையில நாம் எல்லா காரியங்களையும் பேச முடியும். ஆனா இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம், ஏதோ ஒரு 10 வார்த்தை திருப்பி 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 பேசிக்கிட்டு எதையோ அர்த்தங்களை சொல்லுறத பார்க்கிறோம். சரி, பேசிட்டு போட்டுன்னு பார்த்தா இதை அவர்கள் தேவனுடைய ஆவிக்குள் இருப்பது போல காட்டிக் கொள்கிறது தான் பெரிய வருத்தமா இருக்குது. தேவனுடைய ஆவினாலே பேசுகிறதா இருந்தா, அவருடைய ஆவிக்குள் இருந்தா அவர்கள் பாவமற்றவர்களாய், பாவமர கழுகப்பட்டவர்களாய், ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களுடைய சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும். அவர்கள் உலக ஆசாபாசங்களோடு இருக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாவத்தை மரணத்தை ஜெயிக்கிற புருஷர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய உறவிலே பலப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களை தேவனுடைய ஆவி வழிநடத்தி கொண்டிருக்கும். அதனாலதான் ஆவிக்குரியவன் வேறொருவனால் நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி ஆவியிலே தேவனோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் மாமிசப்படி வாழ்கிற ஒரு சராசரி மனிதனாய் இருக்க முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா இந்த காலங்களில் இதை நாம் கரெக்டா புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அநேகர் இப்படிப்பட்டதுல வஞ்சிக்கப்படுகிறார்கள். சிலர் இதை நம்ம அடையணும். அப்பதான் இப்ப சில சபைகள்ல எல்லாம் பார்த்தா அவங்க கொஞ்ச நாள் சபைக்கு போயிட்டே இருப்பாங்க. பிறகு பாஸ்டர் என்ன நினைச்சிருவாரு, ஆவியை பற்றி ஆவிக்காக காத்திருக்கிற கூட்டம், தேவ ஆவியை பெறுகிறதற்கு காத்திருப்பு கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டங்களை வச்சு நடத்துகிறது. அதுக்கெல்லாம் தகுதி இப்ப அவர்கள் எருசலேமிலே இருக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க போய் எருசலேமில் இருங்க, நான் உங்களிடத்துல வெளிப்படுவேன். அதற்கு அவர்கள் தகுதியா இருந்தார்கள். நம்ம முதல்ல நமக்கு ஒரு தகுதியை தேவன் நம்மோடு வாசம் செய்யறதுக்குள்ள தகுதியை வளர்த்து கொண்டோமானால் அவர் நம்மள வருவார். அப்ப அங்கே அவர்களிடத்தில் அவர் அப்படி சொன்னதை இவர்கள் அடையாளமாய் வைத்து கொண்டு ஆவியை பெறுகிறதற்குன்னு சொல்லி போய் ஒரு கூட்டங்களை வைக்கிறது. அதுல அப்ப நிறைய பேர் விசுவாசிகளும் வந்து இருப்பாங்க. விசுவாசின்னு சொல்லுகிறவர்கள் தேவன் விசுவாசின்னு அப்படி ஒண்ணும் பிரிக்கல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு. ஆனா அங்க அந்த சபைகளை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவர்களும் ஆவியை பெற வேண்டும் என்று வந்து இருப்பார்கள். உடனே அவர்கள் விரும்புறது என்னன்னா, ஆவியை பெறுகிறதுக்கு அடையாளமா இந்த அந்நிய பாஷையை பேசிட்டா, இந்த வரத்தை பேசிட்டா ஆவியை பெற்றதுக்கு அடையாளம், முத்திரை. அதனால அவர்களும் மாம்சத்துல சில முயற்சிகளை எடுக்கிறது இப்படிப்பட்டவைகளை பேசுகிறதற்கு. அல்லது கும்பலா இருந்து இப்படி பேசும்போது இவர்களும் அது கூட அநேக நாள் காத்திருக்கிறதுனால இவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த ஆவிகளிலிருந்து ஒரு ஆவி இவர்கள் மேலேயும் பாசாவி இவர்களை ஏதோ குதித்து பேசுகிறது. இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் சபைகள்ல வஞ்சித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்நிய பாஷை என்கிறது தேவன் தருகிறது தெளிவானது. அது தேவனோடு பேசுகிறது, மனிதனோடு பேசுகிறதற்கும் உண்டு. இதுல எல்லாம் இப்படிப்பட்டதான குழப்படிகள் இருக்காது. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். படிங்க. பரிசுத்தருக்கே மகிமை. இது அந்நிய பாஷை பேசுகிறவர்களை குற்றப்படுத்துகிறதற்கல்ல. அந்நிய பாஷை என்கிற பேர்ல தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களுக்கு, அந்நிய ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்கள். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? பாருங்க, அழகா கேட்கிறாரு. ஒரு சபையில உங்களுக்கு தேவனை குறித்த அறிவும், உங்களை குறித்த உணர்வும், ரட்சிப்பை குறித்த வழிகளையும் போதிக்காம நாம் வெறும் அந்நிய பாஷை பேசுகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறாரு.
இன்றைக்கு பெரும்பாலான சபைகளை அந்த அந்நிய பாஷை என்கிறது ஆக்கிரமித்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். நீங்களும் சிந்திங்க, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இப்படி புரியாத 4 வார்த்தைகளை பேசுகிறதுனால, இப்படி கால்களை போட்டு ஆட்டுகிறதுனால என்ன பிரயோஜனம்னு நீங்க சிந்திக்கணும். தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல. இது ஒரு கும்பலா கிடந்து சத்தம் போடுகிறதுனால அது எப்படி இருக்கும்னு நான் அவரே சொல்லுகிறார். உங்களை வெளியே இருந்து ஒருத்தன் கவனிக்கும் போது எப்படி இருக்கும்னு. இப்பவும் நிறைய சபைகள்ல ஆவியில கழிவுறவன் கூடுகிற சவுண்டை பார்த்தா பக்கத்துல இருக்கிறவன தெளிவா ஏதாவது பேசுனா பக்கத்துல இருக்கவன் அதை புரிவான். ஆண்டவருடைய காரியங்களையும் தேவன் முன்னே குறித்த காரியங்கள், இயேசுவாய் வர வேண்டிய காரியங்கள், எதற்காக ரட்சிப்பையே நான் அடையணும், இதெல்லாம் தெளிவா பேசினா பக்கத்துல இருக்கவன் கேட்டு உணர்வடைவான். இது பாருங்க, ஒரு சபை ஊருக்கு மத்தியில இருக்கும், அங்க கிடந்து போடுகிற சவுண்டும் இந்த சப்தங்களும் அவர்கள் அதை கேலி கூத்தாக சொல்லுறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். பார்க்கிறவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆவியில பரவசப்படுகிறோம் என்று பேசுகிறது. இதனாலதான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அங்க இப்படி எந்த இடத்துலையும் சொன்னதில்லை, இவர் இப்படி ஒரு முறைமையை காட்டினது இல்லை, அப்போஸ்தலர்கள் அப்படி பண்ணினதில்லை. இன்றைக்கு அநேகர் பாருங்க, ரொம்ப சத்தமா பேசினா ஆவியானவர் பேசுகிறார் என்றும், மூச்சு விடாம ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் பண்ணாம அப்படி கண்டினியூவா பேசுனா ஆவியானவர் பேசுகிறாருன்னு காட்டுகிற வில்வித்தைகளை எல்லாம் பார்த்தா ரொம்ப அங்க தேவனுடைய ஆவி அங்க இல்லை, வேற ஏதோ செயல்படுகிறத நமக்கு பார்க்க முடியும். பாருங்க, நாம ஏன் தேவனுடைய இவ்வளவு ஆவியில பேசுகிறேன்னு சொல்லுகிறவர்களை பார்த்தா அங்க ஒரு அற்புதங்களோ ஒரு அடையாளங்களோ உண்மையான மாற்றமோ அங்க இருக்காது. ஏன் தேவனுடைய ஆவிக்கு வல்லமை குன்றி போச்சா? பாருங்க, அன்றைக்கு எவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடந்தது. இன்னைக்கு அற்புத அடையாளங்களை குறித்து பேசுகிறவர்கள் அல்லது அந்த வரத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் பார்த்தா ஏதோ உள்நோய்கள் குணமாகி போன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வரம் தேவன் தந்தாரானால், குணமாக்கும் வரத்தை பெற்றவன்னா அவன் ஒரு சப்பானியை எழுப்பி விடுகிறதுக்கு என்ன தடங்கள் இருக்குது? அன்றைக்கு அப்படி செய்தார்களே. அப்போ உனக்கு அந்த வரத்தை தேவன் தரலன்னா ஒன்றில் அந்த வரத்தை பெரும்படியா நீ பிரயாசப்படு, அவரிடத்துல கேளு. இல்லைன்னா உனக்கு தந்த வரத்தின்படி செயல்படு. அப்ப ஜனங்களிடத்துல தான் ஒரு ஆவியை பெற்ற ஊழியக்காரன் காண்பிக்கிறதற்காக இப்படிப்பட்ட கலகங்களை செய்யக்கூடாதுன்னு தான் இந்த வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறது. படிங்க, ஜனங்களும் இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளினால் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? பாருங்க என்ன அழகா சொல்லுகிறார். நமக்கு சத்தத்துக்கு சத்தம் வித்தியாசம் தெரியணும். எக்காலம் தான் ஊதுது, அப்புறமே யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகணும். புல்லாங்குழல் அது ஒரு இசை சத்தம் அப்படின்னு உள்ளதெல்லாம் எல்லா சத்தத்துக்கும் சத்தம் வித்தியாசம் நமக்கு தெரியணும். இங்க அப்படி இல்லை, எல்லாரும் கும்பலா கிடந்து எதையோ உளறி கொட்டின மாதிரி இருக்கும். அதான் அவர் அப்படி சொல்லுகிறார். படிங்க, அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. பாருங்க, இது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் என்கிறதுனாலே, கண்டிக்கப்பட வேண்டிய காரியம் என்கிறதுனாலே, சபையின் பக்தி விருத்தியை அளிக்கிற காரியம் என்கிறதுனாலதான் அவர் இதை சொல்லுகிறார். அல்லனா இவ்வளவு இதற்காக ஒரு அதிகாரத்தில் அப்படி பேசுகிறது இல்லை. அந்த காலங்களில் இருந்ததுனால அவர் அதை தைரியமா பவுல் சொல்லுகிறார். நீங்க ஆகாயத்துல பேசின மாதிரி இருக்கும், கேட்கிறவனுக்கு அந்நியன மாதிரி இருக்கும். அதனாலதான் அவர் அந்த மற்ற சத்தங்களை ஒப்பிட்டு பேசுகிறார். படிங்க, உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதவைகள் அல்ல. ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன். பாருங்க, ஒரு சொல்ல உலகத்துல எவ்வளவு பாஷை இருக்குது, அதுல ஒரு பாஷையை நீ பேசினா அது ஒரு மனிதனுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அல்லது நீ பேசுகிற பாஷையுடைய நபர் அங்க இருக்கணும். இல்லைன்னா நீ என்ன யூஸ்ன்னு கேட்கிறார்.
அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷை உனக்கு தேவைன்னா, அந்த வரம் தேவைன்னா தேவனிடத்துல கேளு. ஆனா அதை பேசுகிறவன் ஆவியில பேசுகிறதுனால அவனுடைய ஆவிக்கு அந்த பாஷை கட்டுப்படும். இப்ப எனக்கு ஒரு வரத்தை தேவன் தந்திருந்தாலும் அதை செயல்படுத்தணுமா வேண்டாமான்னு என்னுடைய ஆவியினாலே அதை கட்டுப்படுத்த முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா இதெல்லாம் கட்டுப்பாடற்ற ஒரு முறையில செயல்படுகிற காரியம் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப அவர் அதை தான் சொல்லுகிறார், உனக்கு அந்நிய பாஷை வரம் தந்திருந்தாலும் அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமே, தேவையான இடத்துல பிரயோஜனப்படுத்த முடியுமே. இது கட்டுக்கடங்காமல் பேசுகிறது மாதிரி நீங்கள் செயல்படுகிறீர்களே, உங்கள் மேல் செயல்படுகிற ஆவி என்ன, நீங்கள் புரிந்தீர்களா அப்படின்னு கேட்டு வராரு. படிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஏனெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? பாருங்க. அப்ப அவர் இங்க சொல்லி வருகிறது என்னன்னு சொன்னா, பரிசுத்தருக்கே மகிமை. மகிமை மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய வரத்தை பெற்று தேவனுக்குள் உண்மையாய் வாழ்கிறவர்கள் என்றால், அந்த வரத்தை தேவனாய் தந்திருந்தால் அதை நீங்கள் தேவனுக்கு ஏற்றபடி பிரயோஜனப்படுத்துங்கள். அந்நியர் தூஷிக்கும்படி பிரயோஜனப்படுத்தாதிருங்கள். பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துங்க, பிரயோஜனமற்ற சூழ்நிலைகள்ல அதை பயன்படுத்தாதிருங்கள் அப்படின்னு அவர் அதை தெளிவா சொல்லி வருகிறார். அப்ப நாம இதுல இருந்து என்ன புரியணும்னா, அந்நிய பாஷை என்கிறது ஒரு வரம். அதை பேசுகிறதுனால நாம் தேவனுக்குள் இருக்கிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறோம், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்கிறது அர்த்தம் அல்ல. அதனாலதான் கடைசியில் அவர் சொல்லும் போது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் 13ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும், அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கும் போது 1 கொரிந்தியர் 13 சொல்லி இருக்கு. எவ்வளவு மகத்துவமானது தீர்க்க தரிசனம் பேசுகிற வரம். அப்படி இருந்தும் நாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுகிறோம் என்றால் அதன்படி அது நடந்து நிறைவேறி முடிஞ்சிட்டுன்னா அதனுடைய வேல்யூ முடிஞ்சிடும். அந்நிய பாஷையும் நாம் எவ்வளவு நேரம் தான் பேசுவோம், அந்த சமயம் முடியும் போது அதுவும் ஓய்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆனா அன்பு மட்டும்தான் ஒரு காலம் ஒழியாது. அதனால அன்பை நாடுங்கள், தேடுங்கள் என்றுதான் சொல்லி முடிச்சிட்டு தான் இந்த 14ஆம் அதிகாரத்தை தொடங்குவார். 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. இனி பேசுகிறவர்கள் இப்படி இப்படி ஒழுங்காக செயல்படுங்கள், இந்த முறையில நடைபெறுங்கள் என்று சொல்லியிருக்கு. அதனால சகோதர சகோதரிகள், நீங்க இந்த ஞான போதம் இல்லாமல், அறிவு இல்லாம ஏதோ சபைக்கு போனோன்னு நான் ஞானஸ்தானம் பெற்றாச்சு, இனி ஆவியை பெறணும், ஆவியை பெறுகிறதற்கு நான் உடனே என்ன செய்யணும், அந்நிய பாஷையை பேசணும், இது ஒரு அடையாளம் ஆவியை பெறுகிறதற்கு, தேவன் கூட இருக்கிறதற்கு என்கிற ஒரு தவறான எண்ணங்களுக்குள்ள நீங்க கடந்து வராதிருங்க. அதே மாதிரி மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறதுனால எல்லாருக்கும் அது உரியதல்ல. எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டு, எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எல்லோரும் தகுதியாயிராவிட்டால் எப்படி பெற முடியும்? தேவனுடைய நித்திய ஜீவனை கூட எல்லாருக்காகத்தான் அவர் மரித்தார், பலியானார். அது சுதந்திரித்துக் கொள்கிறவர் அவருடைய கற்பனைக்குள் வருகிறவர்களுக்கு தான். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அது மேன்மைக்குரியதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பேசுகிறது, அதை விட நீங்கள் இன்னொரு மனிதன் சீசர்கள் பேசின மாதிரி அப்படிப்பட்ட வரங்களை அந்நிய மனிதர்களுடைய பாஷையை பேசுகிற, படிக்காமலே அதை புரிந்து கொள்கிற, எழுதி படிக்காமலே புரிந்து கொள்கிற அந்த வரத்தை கேளுங்கள். தேவன் தருகிறதா இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை அவர்களுக்குரிய இடத்துல அதை பயன்படுத்துங்கள். சொந்த பாசைக்காரர்களிடத்துல, சொந்த சபையில எல்லோரும் விளங்கி கொள்கிற உங்களுடைய பாஷையில, உங்களுடைய கருத்தோடு, தேவன் தருகிற கிருபையோடு பேசி பழகுங்கள். அந்நியர் உங்களை கண்டு பயப்படுகிற அளவுக்கு, இங்க கீழே எல்லாம் போட்டா அதை படிக்கும்போது நிறைய போட்டிருக்கு.
ஒரு பாத்திரத்துக்குள்ள கல்லை போட்டு கறக்குன மாதிரி இருக்காதான்னு கேட்டிருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு அதை குறித்து பவுல் பேசும்போது எவ்வளவு கோபத்தோடு அதை பேசுகிறார், அதை புரிய வைக்கிறார், மற்றவன் அதை எப்படி புரிந்து கொள்வான் என்று. இன்றைக்கு அது அந்நிய பாஷை என்கிறது தேசம் எங்கும் ஒரு நோய் போல பரவி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய நற்செய்தியாளர்கள் கூட அப்படி பேசிட்டு இருக்கும்போது இடையில 2 கையாட்டி 2 வேடை அப்படி விட்டாதான் ஆவிக்குரிய பாஸ்டர்னு நினைப்பாங்கன்னு அப்படி ஒரு அடி அடிச்சு விடுறாங்க. நிறைய போய் தீர்க்க தரிசனங்களை சொல்ல பழகி கொண்டார்கள். நான் பேசாதிருந்தும் நான் அனுப்பாதிருந்தும் ஓடுகிறவர்களும் நான் பேசாதிருந்தும் பேசுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய நாமத்தை வீணில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கலகத்துக்குள்ள நாம இருக்கக்கூடாது. படிங்க தொடர்ந்து, அதுல சில காரியங்கள் இருக்குது. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பம். பாருங்க, இதுக்கு மேல இனி எப்படி சொல்லுகிறது? 10,000 வார்த்தை பேசுகிறத விட 5 வார்த்தை பேசுகிறது, உனக்கு புரிய மாதிரி பேசுகிறதா நலம் என்று சொல்லுகிறார். அவருக்கு நிறைய பாஷை தெரியும் பவுலுக்கு, அதை அவர் அங்க சொல்லுகிறார். அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு அடிமையாயிராதிருங்கள். நீங்கள் தேவனுடைய கற்பனையின்படி வாழ பிரயாசப்படுங்கள், அவரை அணிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள், அவருடைய வழிகளை நாடி தேடுங்கள். அவர் நமக்கு வைத்து போன மாதிரியின்படி வாழ அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். இது அவருடைய ஆவியை பெறுகிறதற்கு அடையாளம் அல்ல. வரங்களை எல்லாம் ஆவியானவர் தான் தருகிறார். ஆனா அதுக்காக எல்லாரும் அவருடைய ஆவியினாலே இந்த வரங்களை பெற்றோம் என்கிறது அர்த்தம் அல்ல. அநேக அசுத்த ஆவிகளும் இப்படிப்பட்ட வஞ்சனைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகள்ல அந்நிய பாஷை பேசுகிறவர்களை சபைகள்ல அந்நிய பாஷையை பேசி ஆவியில களி கூர்ந்து வருவார்கள். அவர்களை குறித்து அவர்களுக்கு வீட்டு பக்கத்துல விசாரிச்சா தெரியும். அவர்கள் வாழும் இடங்கள்ல அவர்களை விசாரித்தா அவர்கள் செய்கிற அநியாயம், அக்கிரங்கள், பொய், புரட்டு இதெல்லாம் தெரியும். பக்கத்துல விசாரிச்சாதான் அவர்களுடைய கனிகளை குறித்து அவர்கள் பேசும்போது தெரியும். ஒரே நாவினால தேவனை துதித்து விட்டு அந்நிய பாஷையை பேசிவிட்டு பொய் பேசுகிறவர்கள், புரட்டி பேசுகிறவர்கள். அதனால நாவடக்கம் உடையவர்களா இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தையாயும் புத்தியிலோ தீர்ந்தவர்களுமாய் இருங்கள். மறுபாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. பாருங்கள். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை நீங்க நல்லா புரிஞ்சா போதும். இப்ப பாருங்க, அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனத்தையும் அவர் பிரித்து பேசுகிறார். அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளம் இல்லை என்று சொல்லுகிறார். அது திருப்பி ஒருக்கா கூட படிங்க. அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறது. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பாருங்க, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒருவன் அவிசுவாசியாய் உள்ள கடந்து வந்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை குறித்து நீங்க பேசும்போது அவன் விசுவாசியா மாறி விடுவான். அதே நேரம் அந்நிய பாஷை விசுவாசியா வாரவன் கூட அவிசுவாசியா மாறி போயிடும். இவனோடு கூட என்னடா உளறு கொட்டிட்டு இருக்கான், என்னமோ ஏமாத்திட்டு இருக்கான் போல இருக்கு. உங்களை நம்பி வருகிறவர்கள் கூட நீங்க இப்படிப்பட்டதான குழப்படிகளை, கருத்துக்களை நேரடியாக சொல்லாம இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும் போது அவன் அவிசுவாசியாய் மாறிவிடுவான். பாருங்க, ஊழியர்கள் தங்களை விசுவாசத்திற்கு உள்ளவர்கள் என்று காட்டுகிறதற்காக அப்படிப்பட்டதை செய்கிறது.
உண்மையான விசுவாசம் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் தீர்க்க தரிசனங்களை பேசும்போது அதுதான் அவர் அங்க திருப்பி விளக்கமா சொல்லியிருப்பார். இதை கீழே படிக்கும்போது அவர் ஏன் அப்படி சொன்னார்னு உள்ளது புரியும். படிங்க. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால், இப்ப நீங்க விசுவாசிகள், தேவனை விரும்புகிறவர்கள், தேவ ஊழியக்காரர்கள், நீங்கள் அந்நிய பாஷை ஒரு கும்பலா இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அங்கே ஒருவன் வருகிறான். வரும்போது அவன் என்ன புரிவான்னு அவர் சொல்லுகிறார். படிங்க. அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? ஏன்னா அவன் ஆரம்ப நிலையில இருக்கிறவன் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள், இது நமக்கு புரியாததை பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் நினைப்பான்ல. அவன் ஓடுகிறதற்கு, உங்களை விட்டு ஓடி போகிறதற்கு நீங்கள் காரணமாயிருப்பீர்கள். எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லோராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். பாருங்க, ஒரு அவிசுவாசி வருகிறான். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற, இனி நடைபெற போகிற காரியங்களை அல்லது நடந்தேறின சில காரியங்களை நீங்கள் சொல்லும் போது, நடந்தேறினதை சொல்லாண்டா, நடக்க போகிறதையும் நடந்து கொண்டிருக்கிறதையும் சொல்லும் போது அவன் பாருங்க உணர்த்துவிக்கப்படுவானாம். மெய்யாகவே இவர்களோடு தேவன் இருக்கிறார். ஏன்னா நடந்ததை சொன்னா கூட எவன்டே கேட்டு சொல்லிட்டான்னு சொல்லிடுவார். நடக்க போகிற அல்லது அவனுக்குள் அவன் வெளிப்படுத்தாமல் அவனுக்குள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சொல்லும் போது அவர்கள் பிரமிப்பார்கள். அப்படிதான் நேபுகாத்நேச்சர் தாம் கண்ட சொப்பனத்தை தானியேல் வெளிப்படுத்துகிறான். அவன் சொப்பனத்தை கூட சொல்ல மாட்டேன், நீ நான் சொப்பனத்தை சொன்னா நீ அதுக்கு அர்த்தத்தை எப்படியா சொல்லி போடுவேன்னு சொல்லிட்டு சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லாதவனுடைய தலையெல்லாம் வெட்டிடுவேன்னு சொல்லுவான். தானியேல் சொன்ன போது அங்க அவனுக்கு இயேசு கிறிஸ்துவையோ தேவனை குறித்த ஒரு பிரசங்கமும் அங்க சொல்லப்படவில்லை. சொன்ன போதே அவன் அப்படியே முகங்குப்பர விழுந்து தானியேல் வழிபடுகிற தேவனே மெய்யான தேவன் என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். பாருங்க, அந்த மாதிரிதான் இங்கே ஒரு அவிசுவாசி உங்களுக்குள் கடந்து வரும்போது நீங்கள் தீர்க்க தரிசனம் அல்லது நீங்க தீர்க்க தரிசனம் பேசாட்டாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அதெல்லாம் பேசி வருகிறதல்ல, தேவன் கொடுக்கிற வரத்தின்படி ஆவியானவர் செயல்படுகிற செயல்பாட்டின்படி நடக்கிற காரியங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காய் வாழ்கிறதையும் தேவனுக்குள் நீங்கள் அடைகிற ரட்சிப்பையும் அடைந்து கொண்டிருக்கிற வளர்ந்தேறுகிற அனுபவங்களையும், தேவனை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர், எவற்றை அணிந்திருக்கிறார், எதை நமக்கு அணிவிக்க விரும்புகிறார் என்கிறதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தாலே அதை மிஞ்சுகிற வேற காரியம் என்ன இருக்குது? அதே மாதிரி அவர்களை தேவனுக்குள் வழி நடத்துகிறது எவ்வளவு பெரிய காரியமா இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பெரிய ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று காண்பிக்கும் பொருட்டு போடுகிற சவுண்டுனால என்ன பிரயோஜனம்? சத்தம் போட்டு ஆராதிச்சா அங்க தேவன் இருக்கிறார், ஆவியிலே ஜோம் பண்ணுகிறார்கள், ஆவியில ஜெபிக்கிறார்கள், ஆவியானவர் அங்க புகுந்திருக்கிறார், இப்படின்னு நம்புகிறதற்காக நீங்க பண்ணுகிறதுனால ஒருபோதும் தேவனுடைய நாம மகிமைப்படுவதில்லை. நீங்க தெளிந்த புத்தியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தைகளை அவரிடத்திலிருந்து கிருபையாய் பெறுகிற அந்த ஞானத்தினாலே நீங்கள் வசனித்து புரிய வைக்கும் போது அதுதான் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால நீங்க குறுக்கு வழியில பக்க வழியா ஏற பிரயாசப்படாதிருங்கள். பிசாசு உங்களை மேற்கொண்டு விடுவான். படிங்க. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. அல்லேலூயா. போதும். பாருங்க, இங்க அவர் அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வருகிற மனுஷனுடைய பக்தி வளரும்படியாய் நீங்க செய்யுங்க. உங்களோட ஐக்கியமா இருக்கிற மனிதன் உங்களை இப்படிப்பட்டவைகளினால் நம்புவதை விட உங்கள் கனிகளினாலே அவர்கள் உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து உங்களுக்குள் கிறிஸ்துவை கண்டு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றும்படியான ஒரு மாதிரியாய் நீங்கள் வாழ
கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலங்கள்ல நாம யாரையும் பிரியப்படுத்துறதற்கு அந்நிய பாஷையெல்லாம் பேச வேண்டியதனுடைய ஒரு காலகட்டம் இல்லை. இந்த காலங்கள்ல எந்த நபருக்கு எதையும் புரிய வைக்கிறதற்கு பற்பல பாஷைகளை பேசுகிறவர்கள் அல்லது பற்பல பாஷைகளை புரிய வைக்கிறதற்கு உரிய விஞ்ஞான வழிபாடுகள் எல்லாம் இருக்குது, வழிமுறைகள் எல்லாம். அதனால தேவன் தந்தா பேசுங்க, தேவனோடு பேசுகிற வர இருந்தா தேவனோடு பேசுங்க. மற்றபடி ஜனங்களை முட்டாளாக்க உங்களை ஊழியத்தை ஒரு தொழிலா நினைச்சு செய்யாதிருங்க. தேவன் தாமே உங்களை காத்து எல்லாவித கிருபையோடும் வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா.